உங்களுக்கெல்லாம் தெரியும், ரீசெண்டாக மீடியாவில் பார்த்துருப்பீங்க. ஏன்னா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஊடக பிரிவு தலைவராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பொலிட்டிக்கலாக என்னோட வியூஸ் என்ன அப்படின்னு நீங்கள் ட்விட்டரில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்க, @AnandS 1967 என்னை ஃபாலோ பண்ணுங்க. என்னோட ரியல் ஒரிஜினல் ஐடி, ட்விட்டர் ஐடி ஃபார் பாலிட்டிக்ஸ் அதுதான். ஸோ பாலிட்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட என்னோட எல்லா ஒப்பீனியன்ஸ், வியூஸ் எல்லாமே அதில் வரும். அதில் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திர தினத்துக்கு நம்மளோட பிரதமர் மோடி அவர்கள் பேசியிருந்தாரு. எல்லாருமே கேட்டிருப்பீங்க. பழைய தேஞ்சு போன இந்த ரெக்கார்டரை ப்ளே பண்ணி விட்டீங்கன்னா அது என்ன பேசுமோ அதே பழைய புராணத்தை தான் மறுபடியும் பாடிட்டு இருந்தாரு. அதில் முக்கியமாக 2 விஷயத்தை பற்றி அவர் பேசியிருந்தார். அந்த 2 விஷயத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஒன்று என்னன்னா, யூனிஃபார்ம் சிவில் கோட், பொது சிவில் சட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய யூனிஃபார்ம் சிவில் கோட். இன்னொன்று ஒரே நாடு ஒரே தேர்தல். இந்த 2மே பல நாட்களாக, பல ஆண்டுகளாக பாஜக முன்வைத்து கொண்டே இருக்கக்கூடிய 2 பிரச்சனைகள். அப்ப இந்த 2ஐயும் நம்ம பார்க்க வேண்டிய தேவை ஏன் இருக்கு அப்படின்னா, திரும்ப 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 தேஞ்சு போன ரெக்கார்டுற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கிறாங்களே, இதுல ஏதாவது இருக்குதா? இதை உண்மையாவே கொண்டு வர முடியுமா? இவங்க கொண்டு வர்றதுனால ஏதாவது முன்னேற்றம் நடக்குமா? அப்படியான கேள்விகள் நமக்கு முன்னாடி நிக்குது. அதுல முக்கியமா நம்ம ஒவ்வொரு இஷ்யூவாவே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன், அதாவது ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்னு இவங்க சொல்லி வைக்கக்கூடிய இந்த விஷயத்தை நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறது இந்தியாவினுடைய அரசமைப்பு சட்டத்தினுடைய கூறுகளுக்கு எதிரானது. ஏன் அப்படின்னா, அதை நம்ம முழுசா பார்த்தோம், முழுசா இந்த பிரச்சனையை நம்ம அணுகணும் அப்படின்னா, கடைசியில உங்களுக்கே தெரியும் அது ஏன் இந்திய அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரானது அப்படின்னு. நான் அதை என்னால முடிஞ்ச அளவுக்கு டீட்டெயிலா விளக்குறதுக்கு முயற்சிக்கிறேன். ஒண்ணு, இந்தியா இந்தியா இஸ் a யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். அப்போ இந்தியா ஒரு ஒன்றியம், மாநிலங்களினுடைய ஒன்றியம் தான் இந்தியா. அப்ப இதை ஒரே நாடு ஒரே தேர்தல் நீங்க கொண்டு போய் ஒரே சமயத்துல எல்லா மாநிலங்களுக்கும் அதே மாதிரி நாடாளுமன்றத்துக்கும் நீங்க தேர்தல் நடத்துறீங்க அப்படின்னா, அந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும் இல்லையா, அந்த மாநிலத்திற்கு உட்பட்ட பிரச்சனை, இல்ல மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனை, அந்த மாநிலங்கள் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் எல்லாமே நீர்த்து போயிடும். தேசிய அளவிலான பிரச்சனைகள் மட்டுமே தான் பேசப்படும். அப்போ அந்த மாநிலங்களில் உள்ள பிரச்சனைக்கு முக்கியத்துவம் வழங்கப்படாது. அப்ப அங்க இருக்கக்கூடிய முதலமைச்சர்களுடைய, தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய முதலமைச்சர்களுக்குரிய சிக்னிபிகன்ஸ் இதனால குறைந்து போவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இன்னொன்னு, இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அப்படின்னு சொல்லி பேசும்போது பாஜக ஆதரவாளர்களும் சரி, அவர்களை சுத்தி இருக்கிறவங்களும் சரி வைக்கிற பாயிண்ட் என்ன அப்படின்னா, 1960கள் வரைக்கும், 1967 வரைக்குமே கூட நீங்க எல்லாத்துக்கும் சேர்த்து தானே எலெக்ஷன் நடத்திட்டு இருந்தீங்க. இப்போ எலெக்ஷன் நடத்துறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, இங்க எவல்யூஷன் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய விஷயம் இருக்கு. 1960 போல 2024 இல்ல. இதுல மிகப்பெரிய லாஜிஸ்டிக்கல் இஷ்யூஸ் எல்லாம் இருக்குது. லாஜிஸ்டிக்கல் இஷ்யூஸ் எல்லாம் நீங்கள் புறந்தள்ளி விட்டு பார்த்தா கூட, இப்போ ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் நீங்க கொண்டு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோமே, 2024 ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் நடக்குது. 2024 நம்ம நடத்திட்டோம். மாநிலங்களுக்கும் நம்ம பாராளுமன்றத்துக்கும் சேர்த்தே தேர்தல் நடந்துருச்சு. தேர்தல் நடந்து திடீர்னு ஏதோ இப்போ நிதிஷ் காலில் விழுந்து, நாயுடு காலில் விழுந்து இந்த ஆட்சியை எப்படியோ காப்பாத்திட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நாளைக்கே நிதிஷும் நாயுடுவும் காலை வாரி விட்டுட்டா இந்த ஆட்சி கவிழ்ந்து போயிடும். அப்ப இந்த ஆட்சி கவிழ்ந்து போனதற்கு பிறகு நீங்க என்ன பண்ணுவீங்க? எல்லா மாநிலத்திலுடைய ஆட்சிகளையும் கவிழ்த்து விட்டுருவீங்களா? எல்லா மாநிலத்திலுடைய ஆட்சியும் இல்ல நம்ம ஆக்கிட்டு மறுபடியும் நீங்க முதல்ல இருந்து தேர்தல் நடத்துவீங்களா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி வந்திருக்கு. அதாவது ஒன்றிய அரசினுடைய ஆட்சி கவிழுமானால், நீங்க ஒன்றிய அரசினுடைய ஆட்சி கவிழ்ந்து விட்டதுன்னு அதுக்கு மட்டும் தேர்தல் நடத்துவீங்களா, இல்ல ஒன்றிய அரசை அமைப்பதற்கான தேர்தலோடு, பாராளுமன்ற தேர்தலோடு நடத்திய அத்தனை மாநிலங்களுடைய அரசையும் கவிழ்த்து விட்டு எல்லாத்துக்கும் சேர்த்து தேர்தல் நடத்துவீங்களா? இது ஒரு மிகப்பெரிய கேள்வி. ஒருவேளை ஏதோ ஒரு மாநிலத்துல இதே மாதிரி ஒரு கூட்டாட்சி நடக்குதுன்னு வச்சுப்போமே, அந்த மாநிலத்திலையும் இதே மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை அந்த ஆட்சியும் கவிழ்ந்து விட்டது அப்படின்னா, அந்த மாநிலத்திற்கு மட்டும் தேர்தல் நடத்துவீர்களா, இல்லை எல்லா மாநிலத்தையும் கலைச்சி விட்டு தேர்தல் நடத்துவீங்களா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி நிற்குது. இதுல ராம்நாத் கோவிந்த் தலைமையில, முன்னாள் ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் தலைமையில ஒரு ஹை கமிஷன் அமைக்கிறாங்க. அந்த ஹை கமிஷன் ஒரு சஜஷன் வைக்குது. என்ன சஜஷன் வைக்குதுன்னா, ஒருவேளை மாநிலங்களுடைய ஆட்சி கவிழும் சூழ்நிலை ஏற்பட்டால், அந்த ரிமைனிங் இருக்கக்கூடிய இப்போ 5 ஆண்டு கால பீரியட் விட்டுட்டு ஒரு 2 வருஷத்துல ஆட்சி கவிழ்ந்துருச்சுன்னா, அந்த 3 வருஷத்துக்கு மட்டும் நம்ம எலெக்ஷன் நடத்திக்கலாம். அந்த 3 வருஷம் மிச்சம் இருக்க முடியக்கூடிய 3 வருஷத்துக்கு மட்டும் நம்ம எலெக்ஷன் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு ஹை கமிஷன் ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுக்குது. இதுல என்ன பிரச்சனை நீங்க கேட்டீங்கன்னா, இவங்க ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு வைக்கக்கூடிய ஒரு
முதல் ஆர்குமெண்டே இது வந்து நிறைய செலவினங்களை கொண்டு வருது. 6000-7000 கோடி வந்து செலவாகுது, பல்லாயிரம் கோடிகள் செலவாகுது ஒரு தேர்தல் நடத்தி முடிப்பதற்கு. அதனால ஒரே நாடு ஒரே தேர்தல்னு கொண்டு வந்துட்டீங்கன்னா நம்ம செலவினங்களை குறைக்க முடியும் அப்படிங்கிறது தான் இவங்க வைக்கக்கூடிய முதல் ஆர்குமெண்டே. அப்ப அந்த முதல் ஆர்குமெண்டே இந்த ஹை கமிஷனுடைய ரிப்போர்ட்டுக்கு முரணாக இருக்கிறது. ஏன் எப்படி சொல்றேன்? நீங்க 2 வருடத்துல ஆட்சி கவிழ்ந்துருச்சுன்னா அடுத்த மறுபடியும் இருக்கக்கூடிய 3 வருடத்திற்கு நீங்க மறுபடியும் ஒரு தேர்தலை தான் நடத்த போறீங்க அப்படின்னா அதுல உங்களுக்கு செலவு வராதா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி நமக்கு வந்து நிக்குது. அப்ப இது எல்லாமே நம்ம இதை எப்படி பார்க்க வேண்டி இருக்குது அப்படின்னா, இவர்களுடைய எண்ணமோ இல்ல இந்த செயல் வடிவத்தினுடைய அவுட்புட்டோ வந்து கண்டிப்பாக ஒரு முன்னேற்றத்தையோ இல்லை நமக்கு தேவையான ஒரு விஷயத்தையோ கொடுக்க போறது கிடையாது. சும்மா ஏதோ தேஞ்சி போன ரெக்கார்டர் மாதிரி பேசணும்ட்டு பேசிக்கிட்டே இருக்க வேண்டியது. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன நம்ம பார்க்க வேண்டியிருக்குன்னா, ஒரு மாநில அரசு கவிழ்ந்து விட்டது அப்படின்னா ஏதோ ஒரு காரணத்திற்காக தேர்தல் போஸ்ட்போன் ஆகி போகுது, தள்ளி வைக்கப்படுது அப்படின்னா தேர்தல் நடப்பது வரைக்கும் அங்கு ஜனாதிபதி ஆட்சி தான் அமலில் இருக்கும். மறுபடியும் தெளிவா சொல்றேன், ஒருவேளை ஏதாவது ஒரு மாநிலத்தில் ஆட்சி கவிழ்ந்து விட்டால், அந்த ஆட்சி கவிழ்ந்து மறுபடியும் அந்த தேர்தல் நடத்துவதற்கு ஏதோ ஒரு காரணத்தினால் அது காலம் தள்ளி போகுமானால் அந்த தேர்தல் நடப்பது வரைக்கும் ஜனாதிபதி ஆட்சி தான் அமலில் இருக்கும். அப்படின்னா நீங்க ஒரு மிக சிறந்த உதாரணம் இதற்கு என்ன அப்படின்னா, நீங்க ஜம்மு அண்ட் காஷ்மீரை பார்க்கணும். ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல கிட்டத்தட்ட 1 வருடமா எலெக்ஷனே நடத்தாம ஜனாதிபதி ஆட்சியை வச்சு கவர்னரை வச்சு நடத்திய அழிச்சாட்டியங்கள் எல்லாம் நமக்கு தெரியும். அந்த அழிச்சாட்டியங்களை எல்லாம் மாநிலங்களிலும் நடத்த வேண்டும். அதாவது புறவாசல் வழியாக மாநிலங்களுக்கு இருக்கக்கூடிய உரிமைகளை காவு வாங்க வேண்டும் அப்படிங்கிறதோடைய ஒரு முதல் புள்ளிதான் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறத நம்ம இதுல இருந்து ரொம்ப தெளிவாவே பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாம நீங்க பாத்தீங்கன்னா, இந்திய அரசமைப்பு சட்டம் ஒவ்வொரு குடிமகனுக்கும் கொடுத்திருக்கக்கூடிய நான் ஓட்டு போட்டு என்னுடைய முதலமைச்சரை 5 வருடம் தேர்ந்தெடுப்பேன் அப்படிங்கிற அந்த அடிப்படை உரிமை இதனால் பறிபோவதற்கு பல வாய்ப்புகள் இருக்கிறது. இப்படிப்பட்ட பிரச்சனைகளை எல்லாம் உள்ளடக்கியதுதான் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் பிரச்சனை. அப்ப இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலை பாஜக இவ்வளவு மும்முரமாக பேசுவதற்கு காரணம், பின்வாசல் வழியாக வந்து மாநிலங்களுடைய உரிமைகளை பறித்துக் கொள்வதற்கு தான் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாவே நமக்கு இதுல இருந்து தெரிய வரும். அடுத்து இன்னொரு விஷயம், நம்ம மறுபடியும் தேஞ்சி போன ரெக்கார்டர் மாதிரியே அவர் பேசிட்டு இருக்கிற இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த யூனிஃபார்ம் சிவில் கோட், அதாவது பொது சிவில் சட்டம். இப்ப பொது சிவில் சட்டத்துக்கு புதுசா ஒரு பேர் வச்சிருக்கிறாரு, மதசார்பற்ற சிவில் சட்டமா. இவங்க மதசார்பின்மை எல்லாம் எங்க நிக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு வாரத்துக்கு முன்னாடிதான் வக்ஃப் போர்டுல போயிட்டு வக்ஃப் போர்டுடைய சட்ட திருத்தத்தை நாங்க மாத்த போறோம் அப்படின்னு சொல்லி அதுல ஒரு பெரிய குட்டையை குழப்பி விட்டு அது இப்ப ஜாயின்ட் பார்லிமெண்டரி கமிட்டில போய் இருக்குது. அப்போ இந்த மதசார்பற்ற சிவில் கோடு முதல்ல சாத்தியமா அப்படின்னா, 21வது சட்ட கமிஷன் என்ன சொல்லுது? 21வது சட்ட கமிஷன் 2018 முன்னாள் நீதிபதி பல்பீர் சிங் சௌஹானுடைய தலைமையில் நிறுவப்பட்ட 21வது சட்ட கமிஷன் ரொம்ப தெளிவா சொல்லுது, இப்போது இங்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு பொது சிவில் சட்டம் தேவையில்லை, இருக்கக்கூடிய சட்ட திருத்தங்களை மெருகேற்றினால் போதும், பொது சிவில் சட்டம் கொண்டு வர தேவையில்லை என்பதுதான் 21வது சட்ட கமிஷனுடைய பரிந்துரையாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாம ஆகஸ்ட் 15ஆம் தேதி பேசிய நம்முடைய பிரதமர் சொல்கிறார், இப்ப இருக்கக்கூடிய சிவில் சட்டங்கள் எல்லாம் கம்யூனலா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்ப கம்யூனலா இருக்குன்னா அண்ணல் அம்பேத்கர், பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் நமக்கு உருவாக்கி கொடுத்த சட்டமைப்பை, அரசியல் இந்திய அரசமைப்பு சட்டத்தை அவமதிக்கிறது மட்டும் இல்லாமல் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களையும் அவமதித்திருக்கிறார் அப்படிங்கிறது தான் நம்ம இதுல இருந்து புரிஞ்சுக்க வேண்டிய விஷயமா இருக்கு. சரி, பொது சிவில் சட்டம் சாத்தியமா? 21வது சட்ட கமிஷனே பொது சிவில் சட்டம் இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தேவையில்லைன்னு சொன்ன பிறகு இவங்க பொது சிவில் சட்டம்னு சொல்லி கொண்டு வருவதற்கு காரணம் என்ன? இவங்க எதை மையப்படுத்தி பொது சிவில் சட்டம் கொண்டு வர ட்ரை பண்றாங்கன்னா, அவங்களுக்கே தெரியும் இது பாசிபிள் இல்லை, இதை கொண்டு வர முடியாது அப்படின்னு. ஏன் கொண்டு வர முடியாதுன்னா, முதல் அடி எங்க இருந்து விழும்னா இந்து மதத்துல இருந்து தான் விழும். ஏன்னா இந்து மதம் வந்து ஒரு ப்ளூரலிஸ்டிக் ரிலிஜியன். அந்த இந்து மதத்திற்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களுக்குமே கூட ஒவ்வொரு ரிச்சுவல்ஸ் இருக்கும், ஒவ்வொரு சாதிக்கும் ஒவ்வொரு விதமான ரிச்சுவல்ஸை ஃபாலோ பண்ணுவாங்க, முறைகள் இருக்கும், அதைப்படிதான் ஃபாலோ பண்ணுவாங்க. இப்ப நீங்க இந்து மதத்தையே ஒன்றிணைக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் எப்படி எல்லா மதத்திற்குமான ஒரு ஒற்றை சிவில் சட்டத்தை நீங்கள் கொடுக்க முடியும் அப்படிங்கிற கேள்வி இருக்கு. அடுத்த கேள்வி, இப்ப ஒரு மேரேஜ்லாம் கொண்டு வரீங்க, இந்த முறைப்படிதான் மேரேஜ் பண்ணா, இந்த முறைப்படிதான் நீங்கள் திருமணம் செய்யணும்னு சொன்னீங்கன்னா அது எந்த முறையாக இருக்க போகிறதுன்றது மிகப்பெரிய கேள்வி இருக்கு.
நீங்க வரலாற்றை எடுத்து பாத்தீங்கன்னா கூட காந்தியார் அவர்கள் தென்னாப்பிரிக்காவில இருக்கும்போது அங்கே பொது சிவில் சட்டம் இம்போஸ் பண்ணப்பட்டது, அங்கே இந்துக்கள் அவதிப்பட்டார்கள். அன்னைக்கு இந்துக்களுக்காக போராடியவர் காந்தியார் என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது. அன்னைக்கு சிவில் சட்டத்தினால பாதிக்கப்பட்ட இந்துக்களுக்காக போராடியவரும் காந்தியார் என்பதை நம்ம மறந்துவிடக்கூடாது. அப்போ இந்த 21வது சட்ட கமிஷன் இன்னும் சில விஷயங்களை சொல்லுது. என்ன சொல்றாங்க அப்படின்னா, எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் டிஃபரன்ஸ் இட்செல்ஃப் இஸ் நாட் டிஸ்கிரிமினேஷன் அப்படின்றாங்க. அதாவது வேறுபாடுகள் இருப்பதாலே பாகுபாடுகள் இருப்பதாக நம்ம கணக்கில் கொண்டு கொள்ளக்கூடாது. வேறுபாடுகள் இருக்க வேண்டும். வேறுபாடுகள், அதாவது டிஃபரன்சஸ் இருக்கிறது ஒரு ஜனநாயகத்துக்கு நல்லது அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் 21வது சட்ட கமிஷன் என்ன சொல்லுதுன்னா, பல நாடுகள் இன்றைக்கு இந்த யூனிஃபார்மிட்டியை நோக்கி போறாங்க. எல்லாரும் ஒரே கருத்துள்ளவர்களாக, எல்லாருக்கும் ஒரே விதமாக அப்படின்னு சொல்லி போறாங்க. அப்படி போறதுனால் ஒரு சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒடுக்கப்படுகிற மக்கள் மிகப்பெரிய பாதிப்புகளுக்கு உள்ளாவார்கள் அப்படின்றதுதான் 21வது சட்ட கமிஷன் மிக தெளிவாக எடுத்துரைத்திருக்கிறது. அப்ப இதுல நமக்கு என்ன தெரியுது, நீங்க அமைச்ச சட்ட கமிஷனே வந்து பொது சிவில் சட்டம் வேண்டாம்னு சொல்லிடுச்சு. நீங்க அமைச்ச சட்ட கமிஷனே வந்து இருக்கக்கூடிய சட்டங்களை மெருக்கேற்றினா போதும்னு சொல்லிடுச்சு. நீங்க அமைச்ச சட்ட கமிஷனே வேறுபாடுகள் இருப்பதனாலே பாகுபாடு இருக்குது அப்படின்னு அர்த்தம் கொள்ள முடியாதுன்னு சொல்லிடுச்சு. நீங்க அமைத்த சட்ட கமிஷனே இது வந்து நீங்க பொது சிவில் சட்டம் கொண்டு வந்தால் இங்க இருக்கக்கூடிய ஒடுக்கப்படுகிற மக்களுக்கு அது எதிராக போகும் அப்படின்னு சொல்லிடுச்சு. அப்போ இந்த சட்ட கமிஷனுடைய அத்தனை பரிந்துரைகளுமே பொது சிவில் சட்டத்திற்கு எதிராக இருக்கும்போது இவர்கள் ஏன் பொது சிவில் சட்டம் வேண்டும்னு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்கன்னா, அதை வச்சு ஏதாவது ஒரு 4-5 ஓட்டு வருமா அப்படின்ட்டு பார்க்க வேண்டியது. ஆனா பொது சிவில் சட்டம் ஒருவேளை வருமானால் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, 99.9% வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, அது அவங்களுக்கும் தெரியும். அதையும் மீறி ஒருவேளை உலகத்துல 8வது அதிசயமா இது நடந்துருச்சு அப்படின்னா அதுல மிகப்பெரிய அடி வாங்க போறது பிஜேபி தான். ஏன்னா இதுல அவர்களுடைய மிகப்பெரிய ஓட் பேங்காக அவர்கள் கருதி கொண்டிருக்கிற இந்த கோர் ஹிந்துத்துவ ஓட்டர்ஸ் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களே இவங்களை அடிச்சு நாட்டை விட்டு விரட்டிடுவாங்க. அது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு மீதும் இங்க இருக்கக்கூடிய பிற மைனாரிட்டி மதத்தினருக்கு மீதும் ஒரு வெறுப்பை உமிழ்வதற்காகவும் மறுபடியும் இந்து முஸ்லிம் சண்டையை ஏவி விடுவதற்காகவும் தான் பாஜக அந்த வேலையை பார்க்குது அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப தெளிவாவே இதுல இருந்து தெரிய வருது. அதனால நம்ம தேஞ்சி போன ரெக்கார்டர் மாதிரி பிரதமர் மோடி எத்தனை தடவை பேசிட்டு இருந்தாலும் அவரோட யூடியூப் வியூஸ் குறைகிறது மாதிரி அவருடைய ஆட்சி காலமும் 5 வருஷம் இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு இல்லை. அதுதான் நம்ம இந்த ஆகஸ்ட் 15 ஸ்பீச்ல இருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. நன்றி.